வணக்கம். இது டிபிஎன் லங்காவின் பிரதான செய்திகள். சந்தேகத்துக்கிடமான 270 லட்சம் ரூபாவுடன் இரு சந்தேக நபர்கள் கொழும்பில் கைது. கொழும்பில் பாரிய கொள்ளையில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சரின் மகன் பின்னணியில் அதிர்ச்சி தகவல். கோர விபத்தில் இருவர் பலி. ஆபத்தான நிலையில் 3 மாணவர்கள். அதிகாலையில் ஏற்பட்ட பரபரப்பு. தென்னிலங்கையில் வீடொன்றின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய கும்பல். கனடாவில் இலங்கை வைத்தியர் பாரிய குற்றச்சாட்டுகளில் கைது. விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி செய்தி. புதிய காப்புறுதி திட்டம் அறிமுகம். யோசித மீதான பண மோசடி வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு. மத்திய வங்கி வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. அச்சத்தில் உலகம். இலக்கு வைக்கப்பட்ட ஈரானின் அணு நிலையம். சூழலைக்கும் ஈரான். கொழும்பு கொம்பனி தெரு காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பார்க் வீதிக்கு அண்மையில் ரூபாய் 270 லட்சம் பணத்துடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு மத்திய பிராந்திய குற்றவியல் விசாரணை பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின்படி குறித்த சந்தேக நபர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். குறித்த இரு சந்தேக நபர்கள் அவர்கள் பயணித்த வாகனத்துடன் கைது செய்யப்பட்டு கொம்பனி தெரு காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பணத்துக்கு அவர்கள் சரியான காரணத்தை கூற தவறியுள்ளதாக காவல்துறை விசாரணைகளில் தெரிவித்துள்ளது. இதனால் இந்த பணம் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல், போதைப்பொருள் கடத்தல், ஆயுத வர்த்தகம் அல்லது வேறு ஏதேனும் சட்டவிரோத நடவடிக்கைகளின் மூலம் பெறப்பட்டதா என்பது குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கைது செய்யப்பட்ட நபர்கள் 59 மற்றும் 54 வயதுடையவர்கள் என்றும் சங்கமித்தா மாவத்தை மற்றும் கிராண்ட் பாஸ் பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இதன்படி கைது செய்யப்பட்ட நபர்கள் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு கொழுப்பட்டியில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரவின் மகன் உள்ளிட்ட 4 போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் உத்தியோகத்தர்கள் போல் நடித்து கொழுப்பட்டியில் சீன நாட்டவர் ஒருவரிடமிருந்து 2 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையிட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் இந்த குழுவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணை அதிகாரிகளின் தகவல்களுக்கு அமைய இந்த கொள்ளை சம்பவத்தை முன்னாள் ராஜாங்க அமைச்சரின் மகனே திட்டமிட்டு முன்னெடுத்துள்ளமை தெரியவந்துள்ளது. இதன்போது கைது செய்யப்பட்ட 4 சந்தேக நபர்களில் ஒருவர் பிரபல முன்னாள் வர்த்தகர் ஒருவரின் பேரன் எனவும் தெரியவந்துள்ளது. இந்த 4 சந்தேக நபர்களில் 3 முதலில் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதே கொள்ளை சம்பவத்தை முன்னாள் ராஜாங்க அமைச்சரின் மகனால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. அதற்கமைய குறித்த சந்தேக நபரை கைது செய்வதற்காக கொள்ளுப்பட்டி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் அவர் சட்டத்திறனிகளூடாக நேற்று போலீசில் சரணடைந்துள்ளார். 2 கோடி ரூபாய் இலங்கை பணத்துக்கு அமெரிக்க டாலர்களை மாற்றித் தருவதாக கூறி இந்த மோசடி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த சீன நாட்டவரை கொள்ளுப்பட்டி பகுதிக்கு வரவழைத்தவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சரின் மகன் என விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அதன் பின்னர் ஏனைய 3 பேரும் கைவிலங்குடன் சென்று தாங்கள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் என கூறிக்கொண்டு சீன நாட்டவரிடம் இருந்த 2 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு தப்பியோடியுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக கொள்ளுப்பட்டி போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய செயற்பட்ட நிலைய பொறுப்பு அதிகாரி 3 முதலில் கைது செய்தனர். முன்னாள் ராஜாங்க அமைச்சரின் மகன் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். நல்ல தண்ணியிலிருந்து மஸ்கெலியா நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியொன்று மோகினி நீர்வீழ்ச்சிக்கு அருகே பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் பலத்த காயமடைந்த 3 பாடசாலை மாணவர்கள் நாவலப்பிட்டி டிகோயா ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றி அனுப்பப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் படுகாயமடைந்த 3 மாணவர்களும் மஸ்கலியா பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக டிகோயா ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். விபத்து நடந்தபோது முச்சக்கர வண்டியில் 5 பேர் பயணித்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதியும் அதில் பயணித்த முதியவர் ஒருவருமே உயிரிழந்துள்ளனர். அதிவேகமாக சென்ற முச்சக்கர வண்டி சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் விழுந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக நல்லதண்ணி போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார். நல்லதண்ணியிலிருந்து மஸ்கலியா நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியொன்று மோகினி எல்லையிலிருந்து கீழே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளனர். முச்சக்கர வாகனம் வீதியிலிருந்து விலகி சென்று பள்ளத்தில் விழுந்து இந்த விபத்து நிகழ்ந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முச்சக்கர வண்டியில் 2 முதியவர்களும் சிறுவர்களும் பயணித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. காயமடைந்த 2 சிறுவர்களும் தற்போது கவலைக்கிடமான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. தேவிடுவர கந்தார பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒரு மோட்டார் வாகனத்தில் வந்த ஒரு கும்பல் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர்.
துப்பாக்கி சூட்டில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் போலீசார் குறிப்பிடுகின்றனர். கந்தார போலீஸ் பிரிவு எடண்டா வீதி தேவினுவரவில் உள்ள கடற்றொழிலில் ஈடுபட்டு வந்த ஒருவரின் வீட்டில் இந்த துப்பாக்கிச்சூடு நடந்ததாக கூறப்படுகின்றது. கனடாவின் டொராண்டோவில் உள்ள சிக்கிட்ஸ் வைத்தியசாலையில் பணிபுரியும் இலங்கை வம்சாவளியை சேர்ந்த மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறுவர்கள் பாலியல் சுரண்டல் தொடர்பான பொருட்களை வைத்திருந்ததாகவும் அவற்றை உபயோகிக்க முற்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவருகிறது. டொராண்டோவை சேர்ந்த 44 வயதான வைத்தியர் திலான் திசாநாயக்க என்பவரே இவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டவர் என காவல்துறை தெரிவித்துள்ளது. மின்னணு சாதனம் ஒன்றை பயன்படுத்தி சிறுவர் பாலியல் சுரண்டல் பொருட்களை அணுகி பதிவிறக்கம் செய்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அந்நாட்டு காவல்துறையின் இணையவழி சிறுவர்கள் சுரண்டல் தடுப்பு பிரிவு இந்த விசாரணையை தொடங்கியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக 2026 பிப்ரவரி மாதத்தில் வைத்தியசாலையிலும் அவரது தனிப்பட்ட இல்லத்திலும் சோதனைகளை மேற்கொண்ட காவல்துறையினர் அவரது அலுவலக கணினி உட்பட பல மின்னணு சாதனங்களை கைப்பற்றியுள்ளனர். இருப்பினும் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் அவர் ஆற்றிய மருத்துவ பணியுடன் தொடர்புடையவை என்பதற்கான எந்த ஆதாரமும் இதுவரை கிடைக்கவில்லை என்று புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் திசாநாயக்க செவ்வாய்க்கிழமை டொராண்டோ நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படவிருந்த நிலையில் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் இன்னும் நீதிமன்றத்தில் சட்டப்பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதன்படி இந்த செய்தி குறித்து ஆழ்ந்த வருத்தமும் அதிர்ச்சியும் தெரிவித்துள்ள சிக்கிட்ஸ் வைத்தியசாலை நிர்வாகம் காவல்துறையினரால் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை கண்டித்துள்ளது. இதேவேளை நோயாளிகள், அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பே தங்களின் மிக உயர்ந்த முன்னுரிமை என குறிப்பிட்டுள்ள வைத்தியசாலை இந்த விசாரணை குறித்து தெரிந்தவுடனேயே மருத்துவர் திசாநாயக்கவை உடனடியாக பணியிலிருந்து இடைநீக்கம் செய்து விடுப்பில் அனுப்பியதாக தெரிவித்துள்ளது. மேலும் மருத்துவர் திசாநாயக்கவிடம் சிகிச்சை பெற்ற நோயாளிகளின் குடும்பத்தினர் ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது கவலைகள் இருந்தால் வைத்தியசாலையின் நோயாளி தொடர்புத் துறையை அணுகலாம் என்றும் இச்சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த எவரும் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பயிரிழப்புகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக உருளைக்கிழங்கு மற்றும் காய்கறி பயிர் செய்கையை உள்ளடக்கிய ஒரு புதிய காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை இந்த புதிய காப்புறுதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆரம்ப காப்பீட்டு தொகையில் 7% கட்டணத்தை செலுத்துவதன் மூலம் விவசாயிகள் இக்காப்பீட்டு பாதுகாப்பை பெறலாம் என்று சபை தெரிவித்துள்ளது. இத்திட்டமானது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, கீரியல, பீட்ரூட், முட்டைக்கோஸ், கேரட், லீக்ஸ், கத்தரிக்காய், வெண்டைக்காய், பயறு, பீன்ஸ், மிளகாய், தக்காளி, பாகற்காய், பூசணி உள்ளிட்ட விவசாய திணைக்களத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட பயிர்களை உள்ளடக்கும் என சபை தெரிவித்துள்ளது. இயற்கை பேரழிவுகள், கட்டுப்படுத்த முடியாத தாவர நோய்கள், பூச்சிகளால் ஏற்படும் சேதங்கள் மற்றும் காட்டு யானைகளின் தாக்குதல்களால் ஏற்படும் இழப்புகளுக்கு இத்திட்டத்தின் கீழ் இழப்பீடு வழங்கப்படும். மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்சவுக்கு சொந்தமான தனியார் வங்கி கணக்கொன்றில் 17 பில்லியன் ரூபாய் பணம் வைப்பிலிடப்பட்டமை தொடர்பான வழக்கானது எதிர்வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவானது கோமாகம மேல் நீதிமன்றத்தினால் நேற்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேற்படி வழக்கு நீதிபதி கிரிஷாந்தி அமரதுங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் இவ்வாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த வழக்கானது பண சுத்திகரிப்பு தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து இதன் பூரண விசாரணைகள் நேற்றைய தினம் நடைபெற்றது. வழக்கு விசாரணையின் போது பிரதிவாதியான யோசித திறந்த நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தார். மேலும் பிரதிவாதி சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் முன்னிலையாகி இருந்தார். இதன்படி யோசித்தவின் தனியார் வங்கி கணக்கில் 17 மில்லியன் ரூபாய் வைப்பு செய்யப்பட்டமை தொடர்பாக பண சுத்திகரிப்பு தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட்ட இந்த வழக்கின் குற்றப்பத்திரிகை மார்ச் 10 அன்று கோமாகம மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் நீதிமன்றம் அவரை ரூபாய் 2 லட்சம் மதிப்புள்ள 2 ரொக்கப்பிணைகள் மற்றும் ரூபாய் 50 லட்சம் மதிப்புள்ள 2 சரீரப்பிணைகளில் செல்ல அனுமதித்ததுடன் வெளிநாட்டு பயணத்தடை விதித்து ஒவ்வொரு மாதமும் முதல் மற்றும் 3வது ஞாயிற்றுக்கிழமைகளில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவிட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி கொள்கை வட்டி வீதங்கள் தொடர்பில் முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. ஓரிரவு கொள்கை வட்டி வீதத்தை 8.75% பேணுவதற்கு இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபை தீர்மானித்துள்ளது. நாணய கொள்கை சபை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக இலங்கை மத்திய வங்கி இன்று அறிவித்துள்ளது. உள்நாட்டு மற்றும் உலகளாவிய பொருளாதார நிலைமைகளில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும்
எதிர்கால கணிப்புகளை கவனத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. 2026 ஜூன் மாதத்தில் இலங்கையின் பொதுப்பண வீக்கம் ஆண்டடிப்படையில் 6.8% அதிகரித்துள்ளது. இதற்கு பிரதானமாக உள்நாட்டு எரிசக்தி மற்றும் உணவுப் பொருட்களின் வெளியேற்றமே காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய ராணுவ இலக்குகள் மீது அமெரிக்கா தொடர்ந்து 11வது இரவாக வான்வழி தாக்குதல்களை நடத்தியதால் ஈரான் அமெரிக்க மோதல் மேலும் தீவிரமடைந்துள்ளது. ஈரானின் ராணுவ கட்டளை மையங்கள், கடற்சார் கட்டமைப்புகள், ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான ஏவுதளங்கள், வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஆகியவற்றை குறிவைத்து அமெரிக்கா தொடர் தாக்குதல் நடத்தி வருகின்றது. ஈரானின் தென்மேற்கே உள்ள குசேஸ்தான் மாகாணத்தில் உள்ள பெக்பஹான் மற்றும் ஒமிதியே நகரங்களுக்கு அருகிலுள்ள பகுதிகள் அமெரிக்க ஏவுகணை தாக்குதல்களுக்கு இலக்காகின என்று அந்த மாகாணத்தின் துணை ஆளுநர் ஈரானின் அரை அதிகாரப்பூர்வ பார்ஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார். ஈரானின் நடான்ஸ் பகுதிக்கு அருகில் மலைக்கு அடியில் மிக ரகசியமாக அமைக்கப்பட்டுள்ள பிக் எக்ஸ் மவுண்டன் அணுசக்தி வளாகத்தின் மீது மிக விரைவில் அமெரிக்க ராணுவம் பிரம்மாண்டமான தாக்குதலை நடத்தும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். ஈரானின் பிற அணு உலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை தொடர்ந்து அங்குள்ள ஆயிரக்கணக்கான அதிநவீன யுரேனியம் சுத்திகரிப்பு சென்ட்ரிபியூஜ்களை இந்த பாதுகாப்பான மலைக்குடைவு பகுதிக்கு ஈரான் ரகசியமாக இடமாற்றம் செய்துள்ளதாக இஸ்ரேலிய உளவுத்துறை அறிக்கை வெளியிட்டதைத் தொடர்ந்து ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவின் மிகவும் சக்தி வாய்ந்த பங்கர் பஸ்டர் குண்டுகளாலும் கூட எளிதில் ஊடுருவ முடியாத அளவிற்கு இது வடிவமைக்கப்பட்டுள்ளதால் தங்களது அணுசக்தி திட்டத்தை பாதுகாக்கும் கடைசி அரணாக ஈரான் இதனை பயன்படுத்தி வருகிறது. இருப்பினும் இந்த மையத்தின் நுழைவாயில்கள் மற்றும் உள்கட்டமைப்பை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். தனது அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா நடத்தும் எந்தவொரு தாக்குதலும் போரை விரிவுபடுத்தும் என்று ஈரான் எச்சரித்ததுடன் அப்பகுதியில் உள்ள அமெரிக்க மற்றும் நேச நாடுகளின் நலன்களை குறிவைப்பதாகவும் சுடுரைத்தது. ஈரானின் மிக முக்கியமான இந்த நிலத்தடி அணுசக்தி மையத்தை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் கட்டுக்கடங்காத நிலையை எட்டும் என அச்சம் எழுந்துள்ளது. இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டிவிஎன் லங்கா சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உடனே உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடியதாக இருக்கும்.